இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எல்பிஜி கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துபவர்களுக்கு மிகவும் முக்கியமான புதிய அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன என்பதை பற்றியும், எல்பிஜி கேஸ் சிலிண்டருக்கான மானியம் உங்களுக்கு வருதா இல்லையா, அது எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்பிஜி கேஸ் சிலிண்டர் சம்மந்தமாக வெளியான அறிவிப்பு என்னென்னு பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா தற்போது வெளியான அறிவிப்பு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சமையல் எரிவாயு இணைப்பை பயன்படுத்தும் வாடிக்கையாளர்கள் ஆன்லைன் மூலம் அல்லது நேரடியாக கேஸ் ஏஜென்சிக்கு சென்று கேஒய்சி சமர்ப்பிக்க மார்ச் 31ஆம் தேதி கடைசி நாள் என்று கூறப்பட்ட நிலையில், வாடிக்கையாளர்கள் தங்களுடைய கேஸ் ஏஜென்சிக்கு சென்று ஆதார் கார்டு மற்றும் பயோமெட்ரிக் விவரங்களை புதுப்பிக்கலாம் என கேஸ் ஏஜென்சிகள் அறிவித்துள்ளன்னு சொல்லியிருக்காங்க. மார்ச் 31ஆம் தேதிக்குள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய கேஸ் ஏஜென்சிக்கு போய்ட்டு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் கொடுத்து உங்களுடைய பயோமெட்ரிக் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் அப்டேட் பண்ண தான் பிஎம் உஜ்வாலா திட்டத்தில் நீங்கள் சிலிண்டர் மானியம் பெற்றிருந்தீங்கன்னா தொடர்ந்து அந்த மானியத்தை பெற முடியும். மானியமாக ரூபாய் 330 வழங்கப்பட்டு வருகிறது. இந்த மானியம் உங்களுக்கு வருதா இல்லையா நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ண ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். கூகுள் சர்ச்சில் போயிட்டு மை எல்பிஜி இன்னுன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே PMUY.gov.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணி myLPG.in ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதிலே 3 கேஸுடைய நேமும் இருக்கும். பாரத் கேஸ், ஹெச்பி கேஸ், இந்தியன் கேஸ்னு இருக்கும். நான் இந்தியன் கேஸ் யூஸ் பண்ணுறதால இந்தியன் கேஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த கேஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிங்க. செக் பண்ணுறது ஓரளவுக்கு சேம் மெத்தட் தான் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கிவ் யுவர் ஃபீட்பேக் ஆன்லைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஷோ ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்து எல்பிஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து சப்சிடி ரிலேட்டட் பாகல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணோன்னே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா சப் கேட்டகரியில் வந்து சப்சிடி நாட் ரிசீவ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட எல்பிஜி கேஸ் சிலிண்டர் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் அப்படி இல்லைனா எல்பிஜிக்கான ஐடி நம்பர் தெரிஞ்சால் அதை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சப்மிட் கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட்டாக ரிக்வெயிட் பண்ணுங்கள். அது லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதில் நீங்கள் செக் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா உங்களுடைய சீரியல் நம்பர், ஆர்டர் பண்ண டேட், டெலிவரி டேட், சப்சிடி அமௌண்ட் எவ்வளோ வந்துருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். கேஷ் மெமோ நம்பரும் கொடுத்துருப்பாங்க. கேஷ் மெமோ டேட்டும் இருக்கும். இதில் சப்சிடி பார்த்தீங்கன்னா 330 ஷோ ஆகுது. இந்த மாதிரி எல்பிஜி கேஸ் சிலிண்டருக்கான சப்சிடி உங்களுக்கு வந்திருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணி பார்த்து கொள்ள முடியும். சப்சிடி வரலைன்னா நீங்கள் இகேஒய்சி கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ண பிறகு உங்களுக்கான சப்சிடி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு இஷ்டம் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சில டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.